மாணவர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்போ நான் கடந்த காணொளியில் இந்த தேசிய கணக்கீட்டில் நடைமுறை விலைகளிலான உள்நாட்டு உற்பத்தி, நிலையான விலைகளிலான உள்நாட்டு உற்பத்தி ரெண்டும் தெளிவாக பார்த்துட்டோம். நடைமுறை விலையும் நிலையான விலையும் நாங்கள் தெளிவான முறையில் பார்த்துட்டோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த உற்பத்தி வழியினுடைய இன்னும் சிறிய பகுதி இருக்கின்றது, அதை பூரணப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் உற்பத்தி வழியிலான தேசிய கணக்கீடு முடிஞ்சிடும். சரிதான பிள்ளைகள்? ரைட். அப்போ நாங்கள் அடுத்தது பாருங்கள், இதில் முன்னுக்கு மொத்த தேசிய வருமானம் என்ற ஒரு விடயம் கணிச்சு நாங்கள் மொத்த தேசிய வருமானம் எல்லாம் நீங்கள் வடிவாக விளங்கணும். உள்நாட்டு உற்பத்தியோ மொத்த தேசிய வருமானமோ அனைத்தும் நடைமுறை விலையில, அதாவது சந்தை விலையில் தான் இருக்கும். அது எந்த ஆண்டுக்கு நாங்கள் கணக்கு செய்கிறோமோ அந்த ஆண்டு விலையில் நீங்கள் கணிச்சிங்கள் என்றால், அந்த ஆண்டு விலையில் கணிச்சிங்கள் என்றால் அது நடப்பு விலை. அதை அடியாண்டே எடுத்து கணிச்சிங்கள் என்றால் அது நிலையான விலை. அப்போ நடைமுறை விலையில் உள்ளதை என்ன விலைக்கு உங்களுக்கு மாற்ற தெரியும்? நிலையான விலைக்கு மாற்ற தெரியும். இப்போ நடைமுறை விலையில் உள்ளதை இப்போ உங்களுக்கு நிலையான விலைக்கு மாற்றுற மெதட் நான் சொல்லி தந்துட்டேன். அப்போ பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் பார்க்குற விஷயம் உண்மை தேசிய வருமானம். உண்மை தேசிய வருமானம். அப்போ உண்மை தேசிய வருமானம் என்றால், அப்போ இந்த உண்மை தேசிய வருமானம் என்றது விளங்கணும். இப்போ ஒரு நாடு குறிக்கப்பட்ட ஒரு வருடத்தில் நிலையான விலைகளில் கணிக்கப்பட்ட தேசிய வருமானத்தோடு விளையாட கொள்ளுங்கள். எந்த விலையில் கணிச்சிருக்கணும்? நிலையான விலையில். சரி. ஆனால் நாங்கள் நோமலாக மொத்த தேசிய வருமானம் கணக்கேற்க அது நடப்பு சந்தை விலையில் தான் வந்து நிற்கும். நடப்பு சந்தை விலையில் தான் இருக்கும். அப்போ நடப்பு சந்தை விலையில் இருக்கிறத என்ன விலைக்கு நீங்கள் மாற்ற வேணும்? நிலையான விலைக்கு மாற்ற வேணும். இப்போ உங்களுக்கு நடைமுறை விலையில் இருந்து நிலையான விலைக்கு மாற்றுறது தெரியும் தானே? நடப்பு விலையில் இருக்கிறத பிள்ளைகள் நிலையான விலைக்கு மாற்றுறது சொல்லி தந்துட்டோம். அப்போ நடைமுறை விலையில் இருக்கிறது நிலையான விலைக்கு மாற்றி, அப்போ நிலையான விலைகளிலான மொத்த தேசிய வருமானத்தோடு ஏற்றுமதிகளால் வர்த்தக மாற்று வீதத்தில் ஏற்பட்ட மாற்ற விளைவு, வர்த்தக மாற்று வீதம். அப்போ நாங்கள் இந்த வர்த்தக மாற்று வீதத்தை பற்றி எங்கே நாங்கள் படிக்க போகிறோம் என்றால் தேர்ச்சி 9 சர்வதேச வர்த்தகம் என்ற பாடத்துக்குள்ளே தான் நாங்கள் வர்த்தக மாற்று வீதத்தை பற்றி படிக்க போகிறோம். அப்போ இதில் இந்த வர்த்தக மாற்று வீதம் என்றால் என்னென்று சும்மா ஒரு சுருக்க விளக்கத்தை சொல்லுகிறேன். இது இந்த விவரமான விளக்கம் தேர்ச்சி 9 வரும். அப்போ ஒரு நாடு குறித்த வருடத்தில் ஓரலகு பண்டத்தை ஏற்றுமதி செய்வதன் மூலம் எத்தனை அலகு பண்டத்தை இறக்குமதி செய்ய முடியும்? அப்போ ஓரலகு ஏற்றுமதியின் இறக்குமதி இயலளவுக்கு பேர் வர்த்தக மாற்று வீதம். ஓரலகு ஏற்றுமதியின் இறக்குமதி இயலளவுக்கு பேர் வர்த்தக மாற்று வீதம். தெரியல. அப்போ ஏற்றுமதி விலைச்சுட்டனை இறக்குமதி விலைச்சுட்டியால் பிரித்து 100ஆல் பெருக்கினால் வர்த்தக மாற்று வீதம் வரும். இந்த இடத்துல பிள்ளைகள் இப்போ வர்த்தக மாற்று வீதம் எல்லாம் உங்களை கால்குலேட் பண்ண சொல்லி எதுவுமே கேட்கப்படாது, கேட்க மாட்டோம். ஆனால் உங்களுக்கு என்ன விளங்கணும்னா அந்த வர்த்தக மாற்று வீதம் என்ன? அப்போ நீங்கள் ஓரளவு ஏற்றுமதியும் இறக்குமதி இயலலாம். அப்போ அந்த ஏற்றுமதி விலை இறக்குமதி விலைகள் மாற மாற இந்த வர்த்தக மாற்று வீதத்தின் பெருமானம் மாறிக்கொண்டிருக்கும். ஒன்று முதலாண்டை விட கூடிக்கொண்டு போகும், அல்லது முதலாண்டை விட குறைஞ்சு கொண்டு வரும். இதெல்லாம் திருப்பி சொல்கிறோம். இது தேர்ச்சி 9 நாங்கள் விவரமாக வர்த்தக மாற்று வீதத்தில் ஆராய போகிறோம். சரி. அப்போ என்னென்ன உண்மை தேசிய வருமானம் எடுக்கிறது? ரியல் நேஷனல் இன்கம். அப்போ என்னென்ன உண்மை தேசிய வருமானம் எடுக்க போகிறீங்கள்? நிலையான விலைகளில் கணிக்கப்பட்ட மொத்த தேசிய வருமானத்தோடு, நிலையான விலையில் கணிக்கப்பட்ட மொத்த தேசிய வருமானத்தோடு ஏற்றுமதிகளால் வர்த்தக மாற்று வீதத்தில் ஏற்பட்ட மாற்ற விளைவு. இந்த ஏற்றுமதிகளால் வர்த்தக மாற்று வீதத்தில் ஏற்பட்ட மாற்ற விளைவை
கூட்ட வாரது உண்மை தேசிய வருமானம். விளங்குது? அப்போ இதான் உண்மை தேசிய வருமானத்தை கலைக்கிற விதம். அப்போ உண்மை தேசிய வருமானம் என்றது விளங்கி இருக்கும். அதை இந்த இடத்துல நீங்கள் விட அப்படி சாதாரணமாக நீங்கள் பார்த்து கொண்டாலே காணும். இதான் உண்மை தேசிய வருமானம். சரிங்களா? அப்போ அடுத்தது, அப்போ நாங்கள் இப்போ உற்பத்தி வழிகளிலான தேசிய கணக்கீட்டிலை முதலாவது பார்த்தது மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ரெண்டாவது பார்த்த நாங்கள் மொத்த தேசிய வருமானம், மூன்றாவது தேறிய உள்நாட்டு உற்பத்தி, நாலாவது பார்த்த நாங்கள் தேறிய தேசிய வருமானம், பிறகு பார்த்த நாங்கள் பேரளவு உள்நாட்டு உற்பத்தி, பிறகு பார்த்த நாங்கள் மெய் உள்நாட்டு உற்பத்தி, அதான் நிலையான விலை, பிறகு பார்த்த நாங்கள் உண்மை தேசிய வருமானம். சரி, உண்மை தேசிய வருமானம் கிடைச்சாச்சு. ரைட், அடுத்த விஷயத்துக்கு நீங்கள் வாங்கோ. இப்போ நாங்கள் நிலையான விலைகளில் உள்நாட்டு உற்பத்தியை கணிச்சு வச்சிருக்கிறோம் இல்லை? இப்போ நிலையான விலைகளில் நாங்கள் உள்நாட்டு உற்பத்தின்ற பெறுமதியை கணிச்சு வச்சிருக்கிறோம் நிலையான விலையில். அப்போ அந்த நிலையான விலையிலை நாங்கள் கணித்து வைத்திருக்கின்ற அந்த உள்நாட்டு உற்பத்தி பெறுமதியை வைத்துக்கொண்டு அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் படிக்க போகிறோம், பொருளாதார வளர்ச்சி வீதம். பொருளாதார வளர்ச்சி வீதம். அப்போ இதுவும் பாருங்கள், இப்போ இதில் நாங்கள் அந்த தேசிய கணக்கீட்டில் பிள்ளைகள் விளங்கணும். இதில் நீங்கள் படிக்கிற கனவிடயங்கள் பின்தேர்ச்சிகளில் விவரமாக இப்போ பாருங்க, இப்போ நான் சொல்ல இந்த பொருளாதார வளர்ச்சி பற்றி உங்களுக்கு தேர்ச்சி 11. இப்போ 11வது தேர்ச்சியில் பொருளாதார வளர்ச்சியை பற்றி தனியே ஒரு தேர்ச்சி மட்டம் படிப்பிக்க போகிறோம். ஆனால் அந்த பொருளாதார வளர்ச்சி வீதம் எவ்வாறு அளவிடப்படும் என்பதை நீங்கள் முன்கூட்டியே அறியணும். சரிங்களா? அப்போ முதல்ல நீங்கள் விளங்கணும் பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக் க்ரோத் என்று சொல்கிறது. அப்போ ஒரு நாடு நீண்டகால போக்கில் தன்னுடைய மெய் உள்நாட்டு உற்பத்தியின் பெறுமதியை விளையாட கொள்ளுங்கள், மெய் உள்நாட்டு உற்பத்தி என்றால் நிலையான விலைகளில் கணக்கிடப்பட்ட உள்நாட்டு உற்பத்தி, அந்த மெய் உள்நாட்டு உற்பத்தியின் பெறுமதியை நீண்ட காலத்தில் அதிகரித்து கொண்டு வந்தால் பொருளாதார வளர்ச்சி. இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு 2-3 வரவிலக்கணங்கள் வைத்திருக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் நேஷனல் அக்கவுண்ட்ஸில் தேசிய கணக்கீட்டில் இந்த வரவிலக்கத்தை மட்டும் பாவிங்க. விளங்குது? அப்போ ஒரு நாடு நீண்டகால போக்கில் தன்னுடைய மெய் உள்நாட்டு உற்பத்தியின் பெறுமதியை தொடர்ந்து அதிகரித்து கொண்டு சென்றால் பொருளாதார வளர்ச்சி. அப்போ எந்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கணும்? மெய் உள்நாட்டு உற்பத்தி, பேரளவு உள்நாட்டு உற்பத்தி அல்ல. அதை முதலே சொல்லி போட்டேன். என்றால் பேரளவு உள்நாட்டு உற்பத்தியில் நாங்கள் கணிக்க பாவிக்கின்ற அந்த விலை ஆண்டுக்காண்டு மாறும் இல்லை, ஆண்டுக்காண்டு பிள்ளைகள் மாறிக்கொண்டு இருக்கும் இல்லை. இப்போ மெய் உள்நாட்டு உற்பத்தியில் அடியாண்டு விலை என்பது மாறாது. அப்போ ரியல் வேல்யூ, அதாவது மெய் ரீதியான உற்பத்தியின் மெய் ரீதியான பெறுமதி தான் மாறிக்கொண்டிருக்கும். அப்போ உண்மையில் ஒரு நாட்டின் உற்பத்தியின் இந்த மெய்யளவு அதிகரிப்பது தான் பொருளாதார வளர்ச்சி. ஒரு லாங் பீரியடில் சொல்லுவோம், ஒரு 5 அல்லது 10 வருட காலப்பகுதிகளில் ஒரு நாட்டினுடைய மெய் வெளியீடு தொடர்ந்து அதிகரிப்பது, இந்த மெய் வெளியீடு தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வந்தால் அதுக்கு பேர் பொருளாதார வளர்ச்சி. மெய் வெளியீடு பிறகுலாம் பார்ப்போம். சாத்திய வெளியீட்டில் ஏற்படுகிற அதிகரிப்பு என்னெல்லாம் நாங்கள் வரவிலக்கணங்களெல்லாம் பாவிக்க வெளியிடுவோம். அப்போ இங்கே மெய் வெளியீட்டின் மாற்றத்தை சரியாக வெளிப்படுத்துவது எது? மெய் உள்நாட்டு உற்பத்தி. அப்போதான் நான் உங்களுக்கு சொன்னேன்னா நீண்டகால போக்கில் ஒரு நாட்டினுடைய மெய் உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து கூடிக்கொண்டு வந்தால் பொருளாதார வளர்ச்சி. தெரியல? அப்போ இந்த பொருளாதார வளர்ச்சியில் இப்போ நாங்கள் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர வந்த விஷயம் பொருளாதார வளர்ச்சி வீதம். பொருளாதார வளர்ச்சி வீதம். அப்போ பொருளாதார வளர்ச்சி வீதம், அப்போ எக்கனாமிக் growth rate, பொருளாதார வளர்ச்சி வீதம் EGR. தெரியல? அப்போ இந்த வளர்ச்சி வீதம், அப்போ இது ஆண்டுகளுக்கிடையில் அல்லது இது வருட காலப்பகுதிக்கிடையில் ஒரு நாட்டின் மெய் வெளியீடு, இது வருட காலப்பகுதிக்கிடையில்
ஒரு நாட்டினுடைய மெய் உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்பட்ட அதிகரிப்பின் 100% பொருளாதார வளர்ச்சி வீதமாகும். அந்த அதிகரிப்பின் 100% எவ்வளோங்கணும்? அப்போ இது காலப்பகுதிக்கிடையில் ஏன்னா நாங்கள் 2 ஆண்டு எடுக்கணும். 2 வருட காலப்பகுதிக்கிடையில் ஒரு நாட்டினுடைய மெய் உள்நாட்டு உற்பத்தியின் அதிகரிப்பின் 100% பொருளாதார வளர்ச்சி வீதமாகும். 2 வருட காலப்பகுதிக்கிடையில். இந்த 2 வருட காலப்பகுதி என்றது விளங்கி இருக்குல்ல, சரிங்களா? அப்போ 2 ஆண்டுகளை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் இந்த வளர்ச்சி வீதம் பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், உதாரணத்துக்கு பார்ப்போம். சரியில்லை, இப்போ ஒரு நாட்டினுடைய மெய் உள்நாட்டு உற்பத்தி இப்போ 2015ஆம் ஆண்டு ஒரு நாட்டினுடைய மெய் உள்நாட்டு உற்பத்தி அப்போ ரியல் ஜிடிபி 50,000 மில்லியன் ரூபா. 50,000 மில்லியன் ரூபா. 2016ஆம் ஆண்டு அந்த நாட்டின் மெய் உள்நாட்டு உற்பத்தி 52,500 மில்லியன் ரூபா. விளங்குது? அப்போ அப்படியே வாங்கிக் கொள்ளுங்கள். 2015ஆம் ஆண்டு மெய் உள்நாட்டு உற்பத்தி, அப்போ அடியாண்டு விலையை வைத்து நாங்கள் கணித்த உள்நாட்டு உற்பத்தி 50,000. 16ஆம் ஆண்டு அடியாண்டு விலையை வச்சு கணித்த உள்நாட்டு உற்பத்தி 52,500. அப்போ இந்த 2 ஆண்டிலையும் பாருங்கள், நாங்கள் கணிச்ச விலை மாறவில்லை. நாங்கள் கணிச்ச விலை மாறவில்லை. அடியாண்டு விலை தானே, அடியாண்டு விலையை வச்சு தானே கணிச்சிருக்கிறோம். அப்போ 50,000 இருந்தது 52,500. 50,000 இருந்தது 52,500. அப்போ 16ஆம் ஆண்டு இந்த நாட்டின் மெய் உள்நாட்டு உற்பத்தி முதலாண்டை விட எத்தனை வீதம் கூடியிருக்கும்? எத்தனை வீதத்தால் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும்? பெர்சன்டேஜ் எத்தனை வீதம் அதிகரித்திருக்கும்? அப்போ இந்த எத்தனை வீதம் அதிகரித்திருக்கும் என்றதை சொல்வது தான் பொருளாதார வளர்ச்சி வீதம். அதை இப்போ முதலாண்டை விட இந்த எமௌண்ட் கூடியிருந்தால் வளர்ச்சி வீதம் ப்ளஸ். தற்செயலாக முதலாண்டை விட அந்த மெய் வெளியீடு குறைஞ்சு காட்டியிருந்தால் வளர்ச்சி வீதம் நெகட்டிவாக இருக்கும். அப்போ பொருளாதார வளர்ச்சி வீதம் வந்து ப்ளஸ்லையும் இருக்கலாம், பொருளாதார வளர்ச்சி வீதம் வந்து மைனஸ்லையும் இருக்கலாம். ஆனால் அந்த ப்ளஸில் வார பொருளாதார வளர்ச்சி வீதத்தை தான் நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம். ஏனென்றால் மெய் வெளியீடு ஆனது முதலாண்டை விட அடுத்த ஆண்டு கூடத்தானே வரும். அப்போ தான் சொல்லுவோம், அப்போ அதிகரித்து செல்லுகின்ற மனிதனுடைய தேவைகளை அல்லது அதிகரித்து செல்லுகின்ற மனிதனுடைய விருப்பங்களை நாங்கள் பூர்த்தி செய்யணும் என்றால் அந்த நாட்டின் மெய் வெளியீடு என்ன செய்யணும்? தொடர்ந்து கூடிக்கொண்டே இருக்கும். ஆனால் சில அசாதாரணமான சூழலால் அந்த மெய் வெளியீடு குறையலாம். நாங்கள் இதை பற்றி நான் இதில் விளக்கம் தர விரும்பவில்லை. இது தேர்ச்சி 11 நாங்கள் பொருளாதார வளர்ச்சி படிக்கின்ற போது அதில் பார்ப்போம். அப்போ இதில் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். இப்போ தேசிய கணக்கீட்டில் பொருளாதார வளர்ச்சி வீதம் கணிக்க தெரியணும். அப்போ பொருளாதார வளர்ச்சி வீதம் கணிக்க தெரிகிறதுக்கு என்ன வேணும்? 2 ஆண்டுகளின் மெய் உள்நாட்டு உற்பத்தி. அப்போ சில வேளையில் உங்களுக்கு என்ன செய்வோம் என்றால் அந்த உங்களை பரிசீலிக்கிறதுக்காக ஒரு முதலாண்டின் மெய் உள்நாட்டு உற்பத்தியை தந்திருப்போம், அடுத்த ஆண்டின் பேரளவு உள்நாட்டு உற்பத்தியை தந்திருப்போம். சரிங்களா? அப்போ நீங்கள் பேரளவு உள்நாட்டு உற்பத்தியை தந்தால் பேரளவு உள்நாட்டு உற்பத்தியை வச்சு கொண்டு வளர்ச்சி வீதம் காண இல்லாதல்லோ. அப்போ பேரளவு உள்நாட்டு உற்பத்தியை என்னத்துக்கு மாற்ற வேணும்? மெய் உள்நாட்டு உற்பத்திக்கு மாற்ற வேணும். அதை முதலே சொல்லி தந்துடும். கடந்த காணொலியில் நான் நடைமுறை விலையிலிருந்து நிலையான விலைக்கு எப்படி வாரண்டெல்லாம் சொல்லி தந்துட்டேன். இந்த சமன்பாடுகளை தயவு செய்து மாணவர்கள் ஒரு ரஃப் சீட் எடுத்து திரும்ப 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 எழுதி பாருங்க. அப்போ சமன்பாடுகள் ஞாபகத்துக்கு வரும். எல்லாரும் மேலே இந்த சமன்பாடுகளை நீங்கள் ஞாபகப்படுத்துறது கடினமாக போயிடும். சரி, நான் சொன்னது விளங்கிறது தானே? ரைட். அப்போ பொருளாதார வளர்ச்சி வீதத்தை என்னென்ன காண போகிறோம்? அப்போ என்னென்ன பொருளாதார வளர்ச்சி வீதத்தை காண போகிறோம் என்றால் இப்போ 16ஆம் ஆண்டுக்கு காண போகிறோம். அப்போ முதலாண்டில் இருந்த பெருமானம் 50,000. அப்போ பொருளாதார வளர்ச்சி வீதம் சமன் பாருங்கள் முன்னைய வருடத்தின் நிலையான விலைகளில் உள்நாட்டு உற்பத்தி. அப்போ முன்னைய வருடத்தின் நிலையான விலைகளிலான உள்நாட்டு உற்பத்தி 50,000. அப்போ முன்னைய வருடம் முந்தைய வருடம். பிறகு பாருங்க தற்போதைய வருடத்துக்கும்
முந்தைய வருடத்துக்கும் இடையிலே மெய் உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்பட்ட மாற்றம். அப்போ தற்போதையது 52,500, முதலாண்டு 50,000. அப்போ ஏற்பட்ட மாற்றம் எவ்வளவு? 2,500. ஏற்பட்ட மாற்றம் 2,500. அப்படி எவ்வளோங்கள்? அப்போ முன்னைய வருடத்தின் மெய் உள்நாட்டு உற்பத்தியின் மேல் இந்த 2 ஆண்டுகளுக்கும் இடையில் மெய் உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்பட்ட மாற்றம். அப்போ மாற்றம் என்னென்று காண போகிறீங்கள்? தற்போதைய மெய் உள்நாட்டு உற்பத்தியில் இருந்து முதலாண்டு மெய் உள்நாட்டு உற்பத்தியை கழிச்சு அதைத்தான் நான் இங்கே காட்டியிருக்கிறேன். இப்போ நடப்பு வருடத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருந்து முன்னைய வருடத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கழியுங்க. அப்போ கழிச்சால் இதில் ஏற்பட்ட மாற்றம் வரும். சரி, அப்போ பொருளாதார வளர்ச்சி வீதத்தை என்னென்ன காண போகிறீங்கள்? அப்போ பொருளாதார வளர்ச்சி வீதம் சமன் பாருங்கள், பொருளாதார வளர்ச்சி வீதம் சமன். அப்போ முன்னைய வருடத்தின் மெய் உள்நாட்டு உற்பத்தி, அப்போ ரியல் ஜிடிபி இது இந்த முன்னைய வருடம். அப்போ பிஃபோர் இயர் முந்தைய வருடம் மெய் உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்பட்ட மாற்றம், ரியல் ஜிடிபியில் ஏற்பட்ட மாற்றம். ரியல் ஜிடிபியின் மாற்றம் என்ன நடக்கிறது? தற்போதைய மெய் உள்நாட்டு உற்பத்தியில் இருந்து முதல் மெய் உள்நாட்டு உற்பத்தியை கழிச்சு தர 100. அதைத்தான் இதில் உங்களுக்கு தமிழில் தெளிவாக போடப்பட்டிருக்கு. முன்னைய வருடத்தின் நிலையான உள்நாட்டு உற்பத்தியின் மேல் தெரியல நடப்பு வருடத்தின் மெய் உள்நாட்டு உற்பத்தி முன்னைய வருடத்தின் மெய் உள்நாட்டு உற்பத்தி தர 100. அப்போ இதுதான் பொருளாதார வளர்ச்சி வீதம். அப்போ பொருளாதார வளர்ச்சி வீதத்தை இப்போ நீங்கள் கணிப்பதற்கு, பொருளாதார வளர்ச்சி வீதத்தை நீங்கள் கணிப்பதற்கு இப்போ உங்களுக்கு என்ன தேவை? 2 தகவல் வேணும். விளங்குது பிள்ளைகள்? அப்போ எந்த ஆண்டுக்கு வளர்ச்சி வீதம் கணிக்க போகிறீங்களோ அந்த ஆண்டினுடைய மெய் உள்நாட்டு உற்பத்தி தெரிய வேணும். அதற்கு முதலாண்டின் மெய் உள்நாட்டு உற்பத்தி தெரிய வேணும். இப்போ 16ஆம் ஆண்டுக்கு நீங்கள் காண போகிறீங்களென்றால் 15ஆம் ஆண்டின தெரிய வேணும். 16ஆம் ஆண்டுக்கு நீங்கள் காண போகிறீங்களென்றால் 15ஆம் ஆண்டின தெரியும். 15ஆம் ஆண்டுக்கு பொருளாதார வளர்ச்சி வீதம் காண போகிறீங்களென்றால் 14ஆம் ஆண்டு அதற்கு முதலாண்டின் மெய் உள்நாட்டு உற்பத்தி தெரியும். அப்படி 2 ஆண்டின் தந்தா தான். அப்போ இந்த தரவின்படி இப்போ 16ஆம் ஆண்டுக்கு பொருளாதார வளர்ச்சி வீதம் காணலாம் தானே? அப்போ வேறுங்களா? அப்போ முன்னே ஆண்டுன்றது இங்கே 15. அப்போ 15ஆம் ஆண்டுக்கு எத்தனை? 50,000 மேல் மாற்றம். இந்த 2 ஆண்டுக்கு முன்னையில் ஏற்பட்ட மாற்றம் பாருங்கள், 52,500 முதல் இருந்தது 50. அப்போ மாற்றம் எவ்வளவு? 2,500 தர 100. அப்போ அதை நீங்கள் சுருக்கி விட்டீங்கள் என்றால் 5%. அப்போ பொருளாதார வளர்ச்சி வீதம் 5. எந்த ஆண்டுக்கு? 16ஆம் ஆண்டின் பொருளாதார வளர்ச்சி வீதம் 5. அண்டாதின் விளக்கம் என்னென்றால் 15ஆம் ஆண்டை விட 16ஆம் ஆண்டின் மெய் உள்நாட்டு உற்பத்தி 5% அதிகரித்துள்ளது. 5%, அதாவது 15ஆம் ஆண்டை விட 16ஆம் ஆண்டின் மெய் உள்நாட்டு உற்பத்தி 5% கூடியிருக்கு. 15ஆம் ஆண்டை விட 16ஆம் ஆண்டின் மெய் உள்நாட்டு உற்பத்தி 5% கூடியிருக்கு. அப்போ இந்த 5% அதிகரிப்புக்கு தான் பேர் பொருளாதார வளர்ச்சி வீதம். இப்போ பொருளாதார வளர்ச்சி வீதம் கணிச்சது விளங்கி இருக்கும் எல்லாருக்கும். இப்போ பொருளாதார வளர்ச்சி வீதத்தை கணிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகவல் வேணுமென்றது விளங்கி இருக்கும். திருப்பி சொல்கிறேன். அப்போ 2 வருடங்களின் மெய் உள்நாட்டு உற்பத்தியின் பெறுமதி தெரிஞ்சால்தான் நீங்கள் பொருளாதார வளர்ச்சி வீதத்தை காணலாம். 2 ஆண்டுகள். அப்போ திருப்பியும் சொல்லுகிற பிள்ளைகள் பேரளவு உள்நாட்டு உற்பத்தியை வச்சுக்கொண்டு பொருளாதார வளர்ச்சி வீதம் கால்குலேட் பண்ண இயலாது. அப்போ பேரளவு உள்நாட்டு உற்பத்தி வீதம் தந்தால் இந்த பேரளவு உள்நாட்டு உற்பத்தி வீதத்தை நீங்கள் என்னத்துக்கு மாற்ற தெரியணும்? மெய் உள்நாட்டு உற்பத்திக்கு. அப்போ பேரளவு உள்நாட்டு உற்பத்தியை உள்நாட்டு உற்பத்தி சுருக்கியால் பிரித்து 100ஆல் பிரிக்க விட்டீங்கன்னா மெய் உள்நாட்டு உற்பத்தி வந்துடும். இந்த முதல் வகுப்பில் நாங்கள் முதல் காணொலியிலே பார்த்த சமன்பாடை ஞாபகப்படுத்துவோம். அப்போ 2 ஆண்டுகளுக்கான 2 வருடங்களுக்கான மெய் உள்நாட்டு உற்பத்தியின் பெறுமதி தெரிஞ்சால் தான் பொருளாதார வளர்ச்சி வீதம் என்றதை கணிக்கலாம்.
சரி, அப்போ பொருளாதார வளர்ச்சி வீதம் இப்போ உங்களால் சரியான முறையில் கணிக்க தெரியும், பிரச்சனை எதுவும் இல்லை. ரைட், அடுத்த விடயத்துக்கு நாங்கள் பெற போகிறோம். இப்போ பொருளாதார வளர்ச்சி வீதம் கணிக்க தெரியும். அப்போ நான் ஒரு உதாரணமும் உங்களுக்கு நான் செய்து காட்டியிருக்கிறேன். இப்போ பொருளாதார வளர்ச்சி வீதத்தை கணிக்கிறதுக்கு இந்த சமன்பாடுகளை இப்போ திருப்பி திருப்பி சொல்கிற பிள்ளைகள் என்னென்னா, இந்த சமன்பாடுகளை எங்களுக்கு வடிவாக எழுதுவோம். ஒரு ரஃப் சீட் ஒன்று எடுத்து இப்போ நாங்கள் உங்களோட கைவசம் என்னிடம் கற்கின்ற மாணவர்களுக்கு இது சம்பந்தமான டியூட் கைவசம் இருக்குது. இணைய மாணவர்கள் நீங்கள் பாடசாலையிலேயோ அல்லது உங்களுடைய தனியார் கல்வி நிறுவனத்தின் ஊடாகவும் நீங்கள் படிச்சிருந்தால் இப்போ அங்கே இருக்கிற அந்த தரப்பட்ட சமன்பாடுகளை ஒருக்க திருப்பி ஒரு ரஃப் சீட் எடுத்து நீங்கள் அந்த எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு இதில் ஒரு தெளிவு ஒன்று வரும். இல்லாட்டி உங்களுக்கு அதில் ஒரு தெளிவாக்கல் ஒன்று இல்லாமல் போயிட்டு தெரியல. பாருங்களேன், இப்போ இனி அடுத்த விடயத்துக்கு நாங்கள் பெற போகிறோம். தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தி. தலைக்குரியது பெர் கேபிட்டால்னு சொல்கிறாங்க. இப்போ உள்நாட்டு உற்பத்தியை பாருங்கள், இப்போ உள்நாட்டு உற்பத்தியை நாங்கள் நடைமுறை விலையிலும் கணிச்சு வச்சிருக்கிறோம், நிலையான விலையிலையும் கணிச்சு வச்சிருக்கிறோம். நடைமுறை விலையிலையும் கணிச்சு வச்சிருக்கிறீங்க, நிலையான விலையிலையும் கணிச்சு வச்சிருக்கிறீங்க. அப்போ நடைமுறை விலைகளில் கணக்கிடப்பட்டிருக்கிற உள்நாட்டு உற்பத்தி தான் பெயரளவு உள்நாட்டு உற்பத்தி. நிலையான விலையில் கணிக்கப்பட்டிருக்கின்ற உள்நாட்டு உற்பத்திக்கு தான் பேர் என்ன? மெய் உள்நாட்டு உற்பத்தி. இப்போ அதே மாதிரி நாங்கள் தேசிய வருமானமும் நடப்பு விலையிலையும் இருக்கும், நிலையான விலையிலையும் இருக்கும். சரி, அப்போ உள்நாட்டு உற்பத்தி என்று சொல்கிறது ஒரு நாட்டின் பொருளாதார எல்லைக்குள் இடம்பெற்ற உற்பத்தின்னு சந்தை பெறுமதி தானே. அப்போ உண்மையில் அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது அந்த நாட்டு மக்களுக்கு உரியது. அப்போ நாங்கள் இதோட ஒரு கணிப்பீடு மாதிரி செய்ய போகிறோம். என்னென்றால், இந்த மொத்த ஒரு நாட்டில் இருக்கிற மக்கள் தொகையில் ஒரு நபருக்குரிய அந்த நாட்டில் இருக்கிற சனத்தொகை. இப்போ உதாரணம் பாருங்கள், இப்போ இலங்கையில் இப்போ 21 மில்லியன் மக்கள் வாழுகிறோம். அப்போ 21 மில்லியன் மக்கள் இருக்கிறோம் என்றால் இப்போ எங்கண்ட உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு நபருக்கு எவ்வளவு இருக்கும்? இந்த ஒரு ஆளுக்குரிய தான் பெர் கேபிட்டால்னு சொல்கிறது. ஒரு நபருக்குரிய அந்த ஒரு நபருக்குரிய உற்பத்தியின் அளவை சொல்கிறதுக்கு பேர் என்னண்டு? தலைக்குரிய. இந்த தலைக்குரியதென்று விளங்கணும். தலைக்குரியதென்று சொல்லலாம், தெரியல, தனிநபருக்குரியதென்று சொல்லலாம், தலா என்று சொல்லலாம். எல்லாம் ஒரே சொல் தான், தெரியல. பெர் கேபிட்டா நாமினல் ஜிடிபி, பேரளவு உள்நாட்டு உற்பத்தி தலைக்குரியது. அப்போ தலைக்குரிய பேரளவு உள்நாட்டு உற்பத்தி என்னென்று காண போகிறீங்கள்? தலைக்குரிய பேரளவு உள்நாட்டு உற்பத்தி என்னென்று காண போகிறீங்க, தெரியல. அப்போ பேரளவு உள்நாட்டு உற்பத்தியை நட்டாண்டு சனத்தொகையால் பிரியுங்கோ. நட்டாண்டு சனத்தொகை. அப்போ அந்த சனத்தொகையை நாங்கள் சொல்லியிருக்க உங்களுக்கு தெரியும், ஒரு ஆண்டில் இப்போ ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் தெரியும் எல்லாருக்கும் 12 மாதம். ஆனால் மாதத்துக்கு மாதம் ஒரு நாட்டில் இருக்கிற மக்கள் தொகை மாறிக்கொண்டு இருக்கும். அப்போ அந்த ஒரு ஆண்டின் சராசரியான மக்கள் தொகை எடுக்க வேணுமென்றால் நடுமாதம். அப்போ ஒரு வருஷத்தினுடைய நடுமாதம் என்று நாங்கள் சொல்லுவது ஜூன் மாதம், 6ஆம் மாதம். அந்த 6ஆம் மாதம் எவ்வளோ மக்கள் இருந்தார்கள்? 2019ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் எவ்வளோ மக்கள் இருந்தார்கள்? அதான் 19ஆம் ஆண்டினுடைய சனத்தொகையாக இருக்கும். அதுதான் நட்டாண்டு சனத்தொகை என்று சொல்கிறது. அந்த நட்டாண்டின் விளக்கம் தெரியும். இந்த ஒரு வருடத்தினுடைய நடுக்கால பகுதியில் இருந்த மக்கள், இந்த வருட இறுதியில் இருந்த டிசம்பர் மாதம் இருந்த சனத்தொகையால் பிரிக்கிறே இல்லை, தெரியல. அப்போ ஒரு நாட்டினுடைய சனத்தொகை என்றால் அந்த நடுகாண்டுக்குரியது. அப்போ பேரளவு உள்நாட்டு உற்பத்தியினுடைய பெறுமதியை, பேரளவு உள்நாட்டு உற்பத்தியின் பெறுமதியை என்ன செய்ய போகிறீங்கள்? நட்டாண்டு சனத்தொகையால் பிரியுங்க. சமன்பாடுகளை பாருங்கள், எழுதிக்கொள்ளுங்க. நடைமுறை விலைகளிலான சந்தை விலையில் இருக்கிற உள்நாட்டு உற்பத்தியை நட்டாண்டு சனத்தொகையால் பிரிக்க வாரது தான் தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தி நடைமுறை விலை. தெரியலோ? அப்போ இது விளங்கி இருக்குது தானே. இப்போ நடைமுறை விலையில் தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தி. அதே மாதிரி பாருங்கள், நடைமுறை சந்தை விலைகளில் தலைக்குரிய மொத்த தேசிய வருமானம்.
தலைக்குரிய மொத்த தேசிய வருமானம். அப்போ அதே மாதிரி தான். அப்போ நடைமுறை விலையில் நீங்கள் கணித்த மொத்த தேசிய வருமானத்தை நட்டாண்டு ஜனத்தொகையால் பிரிக்கணும். அப்போ நட்டாண்டு ஜனத்தொகையால் பிரிக்க வாரது தான் நடைமுறை விலைகளிலான சந்தை விலையில் இருக்கின்ற தலைக்குரியது. அந்த தலைக்குரியதென்று நான் சொல்வதின் சொல் விளங்கியிருக்கோம். அப்போ இது நாங்கள் பின்னுக்கு இந்த பொருளாதார வளர்ச்சி நாங்கள் படித்து பொருளாதார அபிவிருத்தி விரைக்க விளங்கணும். ஒவ்வொரு நாடுகளும் இப்போ இலங்கை எப்படி தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தி தலைக்குரிய தேசிய வருமானத்தை கணிக்கிறோமோ அப்படி உலகத்தில் இருக்கிற சகல நாடுகளும் அளவிடும். அப்போ ஒவ்வொரு நாடுகளுக்கும் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாணய அலகுகள் உண்டு. உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ இலங்கை தன்னை தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தியை கால்குலேட் பண்ணிக்க ரூபாவில் சொல்லும், ருப்பீஸில். இப்போ ஜப்பான் நாடு இதை கணித்து ஜென்னில் சொல்லும், தெரியல. பிரித்தானிய நாடு ஸ்டேர்லிங் பவுன்ஸில் சொல்லும். அப்போ அப்படி ஒவ்வொரு நாடும் தனக்குரிய நாணய அலகுகளில் இதை கணிப்பீடு செய்தால் சர்வதேச ரீதியாக இந்த தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தி தலைக்குரிய தேசிய வருமானங்களை ஒப்பிடுவது கடினம். ஏன் வேறு வேறு நாணய அலகில் இருக்கும். இலங்கை ரூபாவில் சொல்ல மற்ற நாடு என்ன ஒரு நாணய அலகில் சொல்லிய சிக்கல் ஒன்று வரும். அப்போ இதற்காக என்ன செய்கிறோம் என்றால் இந்த தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தியோ தலைக்குரிய தேசிய வருமானமோ தெரிஞ்சு கொள்ளோம். தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தியோ தலைக்குரிய தேசிய வருமானத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், உலகத்தில் பொது நாணய அலகாக சர்வதேச மட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொது நாணய அலகு எல்லாருக்கும் தெரியும், ஐக்கிய அமெரிக்க டாலர். சரி, அப்போ இந்த தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தி என்னத்துக்கு மாற்றப்படும், அமெரிக்க டாலர்களுக்கு மாற்றப்படும். அமெரிக்க டாலர்களில் இலங்கையினுடைய தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தி என்று சொல்லி போட்டு அதை நாங்கள் அமெரிக்க டாலர்லான்னு சொல்லுவோம். ஆனால் உங்களுக்கு தெரியணும், ரூபாவிலேயும் இருக்கும், தெரியல டாலர்லேயும் இருக்கும். நான் சொல்கிற விஷயத்தை விளங்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்களேன், இப்போ இலங்கையினுடைய தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தி 80,000 ரூபா. தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தி 80,000 ரூபா. அப்போ எங்கட நாட்டின் நாணயம் லங்கா ருப்பீஸ், எல்கேஆர், சரியில்லை. இப்போ அமெரிக்கா தந்த தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தியை யூஎஸ் டாலரில் சொல்லும், கனடா கனேடியன் டாலரில் சொல்லும், பிரித்தானியா ஸ்டேர்லிங் பவுன்ஸில் சொல்லும். அப்போ வேறு நாணய இலக்கு. அப்போ அதற்காக என்ன செய்கிறோம், எல்லா நாடுகளும் இந்த தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தியை பொது நாணய அலகில் தான் வெளிப்படுத்த வேணும். இது பின்னுக்கு தான் தேவை. நான் இப்போ முதலே அதை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை சொல்லி விடுறேன். பொது நாணய அலகில் தான் கட்டாயம் நாங்கள் தான் கணிப்போம். அப்போ இங்கே பொது நாணய அலகாக இருப்பது எது, அமெரிக்க டாலர். சரி, அப்போ இப்போ இலங்கை ரூபா, அப்போ ரூபாவில் இருக்கிறத இப்போ நீங்கள் டாலருக்கு மாற்ற வேணும், டாலருக்கு மாற்ற வேணும். அப்போ இப்போ உதாரணம் பாருங்கள், இப்போ டாலருக்கு மாற்ற வேணும் என்றால் உங்களுக்கு ஒரு யூஎஸ் டாலருக்கு எத்தனை ரூபாய் இருக்கின்றது, அப்போ ஒரு டாலருக்காக எத்தனை ரூபா பரிமாற்றப்படுது. அப்போ இதைத்தான் நாங்கள் பின்னுக்கு படிக்க போகிறோம், நாணய மாற்று வீதம். இதைத்தான் பிள்ளைகள் நாணய மாற்று வீதம் என்ன இதில் சொல்லுகிற கனவுடையங்கள் முதலே சொல்லி போட்டேன். பின்பின் தேர்ச்சிகளுக்குள்ள வரைக்க தான் உங்களுக்கு ஒரு தெளிவாகல் ஒன்று கிடைக்கும், நாணய மாற்று வீதம். அப்போ இதை நீங்கள் யூஎஸ் டாலருக்கு மாற்றணும்னா இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும், ஒரு யூஎஸ் டாலருக்கு எத்தனை ரூபா பரிமாற்றப்படுது. சரி, இப்போ உதாரணத்துக்கு சரி இப்போ நான் நடைமுறையை சொல்லல, சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு யூஎஸ் டாலர் வந்து இப்போ 100 இலங்கை ரூபாவுக்கு சமனாயிருக்குன்னு வைப்போமே. ஒரு யூஎஸ் டாலர் வந்து 100 இலங்கை ரூபாவுக்கு சமன். அப்போ இப்போ 80,000 ரூபாய் இலங்கையின் தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தி ரூபாவில். அப்போ இதை நீங்கள் டாலருக்கு மாற்றணும். அப்போ ஒரு டாலரின் பெறுமதி 100. அப்போ என்ன செய்வீங்க, இதை 100ஆல் டிவைட் பண்ணுவீங்க. அப்போ 100ஆல் நீங்கள் இதை பிரித்து விட்டீங்கள் என்று சொன்னால் அப்போ இப்போ உங்களுக்கு விட வந்து நிற்கும் 800 யூஎஸ் டாலர். 800 யூஎஸ் டாலர். இப்போ நான் சொன்னது இது பிள்ளையார் நினைக்கக்கூடாது, இது இலங்கையினுடைய உண்மையான டேட்டா இல்லை. இப்போ நான் இது சும்மா ஒரு கருதுகோள், ஒரு சிம்பிளான இலக்கத்தை எடுத்து விளங்கப்படுத்தி இருக்கிறேன், சரியில்லை. இலங்கையில் நாங்கள் இந்த உண்மையான பிரமாணம் பார்ப்போம். இலங்கையினுடைய தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தி நடைமுறை விலையில் பார்த்தீங்கன்னா 4079 யூஎஸ் டாலருக்கு இருக்குது, விளங்குது. அது 18ஆம் ஆண்டு தரவின்படி.
அப்போ இது $4000 அண்ணன் சராசரியாக பார்த்தா $4000 இலங்கையில் தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தி வந்துட்டு. இது நான் சுமார் கணக்குக்காக செய்து காட்டினேன். இது பிள்ளைகள் கணக்குக்காக. இப்போ ரூபாவில் இருக்கிறத டாலருக்கு மாற்றணும். அப்போ இப்படி சர்வதேச ரீதியில் எல்லா நாடுகளும் என்ன செய்யும், இந்த தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தியோ தலைக்குரிய தேசிய வருமானத்தை $டாலர்லாம் வெளிப்படுத்தும். அப்போ $டாலரில் வெளிப்படுத்திக்க தான் நாங்கள் நாட்டையும் என்ன செய்யலாம், ஒப்பிடலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்படி பாருங்களேன், சரியில்லை. இப்போ ஸ்ரீலங்காவினுடைய இலங்கையினுடைய தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தி $4000. $4000 இலங்கையினுடைய தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தி 4000. சரியில்லை. இப்போ அதே மாதிரி பாருங்கள், சரியில்லை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க UK, இங்கிலாந்து. அப்போ இங்கிலாந்தினுடைய தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தியை பார்க்குறோம். டாலர்லாம் சொல்லணுமா, அந்த நாட்டு நாணய அலகில் சொல்ல மாட்டேன். அப்போ தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தி சும்மா உதாரணத்துக்கு பார்ப்போம், $60,000 பாருங்க. அப்போ எங்களுடைய தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தி 4000, UK 60,000. இப்போ ரெண்டும் ஒரே நாணய அலகில், இதுவும் டாலரில் இருக்குது அதுவும் டாலர். அப்போ இப்போ எங்களுக்கு விளங்குது இலங்கையினுடைய தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தியை விட இந்த UK நாட்டினுடைய தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தி பாருங்க எத்தனையோ மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போ அந்த தனிநபர், இதைத்தான் பிறகு நாங்கள் சொல்ல போகிறோம் தனிநபர் வருமானம். அப்போ இது உள்நாட்டு உற்பத்தியிலையும் தனிநபருக்கு பார்க்கலாம், மொத்த தேசிய வருமானத்திலும் தனிநபருக்கு பார்க்கலாம். சொல்ல விளங்குது இல்லை? அதெல்லாம் ரெண்டையும் காட்டியிருக்கிறோம் பாருங்கள். தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தியும் இருக்குது, தலைக்குரிய மொத்த தேசிய வருமானமும் இருக்குது. தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தியும் இருக்குது, தலைக்குரிய மொத்த தேசிய வருமானமும் இருக்குது. சொல்ல விளங்குது? இப்போ இந்த கல்குலேஷன் விளங்கியிருக்கு. நான் இப்போ இதில் அறம் குழம்ப வேண்டாம், கணக்க விஷயம் சொல்கிறேன்ண்டு. அப்போ அந்த ஒவ்வொரு நாடும் சரியில்லை தங்களுக்கு தங்கண்ட நாணய அலகில் தான் இதை கணிப்போம். அப்போ இதையே நாங்கள் டாலருக்கு மாற்ற வேணுமென்றதுக்கான விளக்கம் தான் இப்போ சொல்லி கொண்டு இருக்கிறேன். அப்போ டாலருக்கு மாற்றினா தான் நாங்கள் நாட்டையும் என்ன செய்யலாம், ஒப்பிடலாம். அப்போ இதை வச்சு கொண்டு தான் நாங்கள் பிறகு உங்களுக்கு சொல்லி தருவோம். ஒவ்வொரு நாடுகளிலேயும் தலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தி தனிநபர் வருமானத்தை அறிந்து கொண்டால் தான் அந்த நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம், இந்த வாழ்க்கை தரம் அப்படி இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இலங்கையின தலைக்குரிய வருமானம் $4000, UKயினுடைய தலைக்குரிய வருமானம் $60,000 என்று சொன்னால் எங்களுடைய தலைக்குரிய வருமானத்தை விட அவன் தலைக்குரிய வருமானம் எத்தனையோ மடங்கு அதிகம். அப்போ இலங்கை மக்களுடைய வாழ்க்கை தரத்தை விட பாருங்கள் UKயில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரம் மிக உயர்ந்த மட்டத்தில் இருக்கும். இதை பிறகு நாங்கள் ஆராய போகிறோம். இப்போ தேசிய கணக்கீட்டின் தரவுகளால் எங்களுக்கு கிடைக்கிற அனுகூலம் என்ன விளங்குது. இப்போ இதுக்காக இப்படியான சில தகவல்களை நாங்கள் அறிய வேண்டுமென்றதுக்காகத்தான் உண்மையிலே இந்த நேஷனல் அக்கவுண்ட்ஸை செய்கிறோம். இதுதான் எனக்கு சொல்லித்தரப்போகிறோம், தேசிய கணக்கீட்டினுடைய அனுகூலங்கள். அப்போ தேசிய கணக்கீட்டில் இருக்கிற பிரதிகூலங்கள் சொல்கிறத விளங்கி இருக்குதுல்ல மாணவர்களை வரையா விளங்கி கொள்ளுங்க, சரிங்களா? அப்போ நாங்கள் இப்போ நடைமுறை விலைகளில் இருக்கிற உள்நாட்டு உற்பத்தியை நட்டாண்டு சரத்துவையால் பிரிச்சிங்கள் என்றால் தலைக்குரிய நடப்பு விலையில் உள்நாட்டு உற்பத்தி வரும். நிலையான விலைகளில் இருக்கின்ற உள்நாட்டு உற்பத்தியை நட்டாண்டு சரத்துவையால் பிரித்து விட்டீங்கள் என்றால் தலைக்குரியது நிலையான விலையில் வரும். இந்த நடப்பு விலை நிலையான விலை என்ற ரெண்டும் விளங்கி இருக்கு. அதே மாதிரி மொத்த தேசிய வருமானம் பாருங்க. அப்போ நடப்பு விலையிலேயும் மொத்த தேசிய வருமானம் இருக்குது, நிலையான விலையிலையும் இருக்குது. அப்போ நடப்பு விலையில் உள்ள மொத்த தேசிய வருமானத்தை நட்டாண்டு தினத்தையால் பிரித்து விட்டீங்கள் என்றால் தலைக்குரிய மொத்த தேசிய வருமானம் நடப்பு விலையில் இருக்கும். நிலையான விலையில் இருக்கிறத நட்டாண்டு தினத்தையால் நீங்கள் பிரித்து விட்டீங்கள் என்றால் தலைக்குரிய மொத்த தேசிய வருமானம் நிலையான விலையில் இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த உற்பத்தி வழிகளிலான தேசிய கணக்கீட்டிலே உள்ள விஷயங்கள் வளர்ந்தான். உற்பத்தி வழிகளிலான தேசிய கணக்கீட்டில் இருக்கின்ற விடயங்கள் உலகம் தெரியலோ. ரைட். ஆகவே அப்போ மாணவர்கள் 2021ஆம் ஆண்டு இப்போ 22ஆம் ஆண்டு பரீட்சை எழுதுகிற மாணவர்கள் இப்போ உங்களுக்கு இந்த யூனிட் பகுதிகள்
தெளிவு இதில் இருக்காது. என்றால் இது தேர்ச்சி 5வது பகுதி போய்கொண்டு இருக்கின்றது. அப்போ சரியில்லை. அப்போ இதுகளை பார்த்துட்டு நீங்கள் ஒன்றும் குழப்பமடையக்கூடாது. இது 2021ஆம் ஆண்டு பரீட்சை எழுதுகிற மாணவர்களுக்கு பிரயோசனமானதாக இருக்கும். அப்போ நாங்கள் இப்போ உற்பத்தி வழிகளிலான தேசிய கணக்கீட்டில் என்னென்ன விஷயம் படித்தோம். உற்பத்தி வழி கணிப்பீடு முடிஞ்சு சரிங்களா. அப்போ நாங்கள் அடுத்த காணொலிக்குள்ளே தான் வருமான வழி கணிப்பீட்டுக்கு போக போகிறோம். இப்போ நான் எல்லாத்தையும் குழப்பறதுக்கு இதில் விரும்பவில்லை. அப்போ திருப்பி ஞாபகப்படுத்தி கொள்வோம். இப்போ நாங்கள் உற்பத்தி வழிகளிலான தேசிய கணக்கீட்டில் எங்கே தொடங்கி எங்கே முடிச்சிருக்கிறோம் அதற்காக ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்போ நாங்கள் உற்பத்தி வழிகளிலான தேசிய கணக்கீடு தொடங்குகின்ற போது நான் முதலாவது உங்களுக்கு உற்பத்தி வழிகளில் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு விரைக்கை முதல் உங்களுக்கு சொல்லி தந்தது உற்பத்தி வரம்பு, ப்ரொடக்ஷன் பவுண்டரி. அப்போ உற்பத்தி வரம்புக்குள்ளே என்னென்ன விடயங்கள் உள்ளடங்கும், என்னென்ன விடயங்கள் உள்ளடங்காது. அப்போ முதலாவது நாங்கள் இதில் படித்த விஷயம், முதலாவது நாங்கள் பார்த்த விஷயம் உற்பத்தி வரம்பு. ஃபர்ஸ்ட் உற்பத்தி வரம்பு. இதை நீங்கள் வடிவாக விளங்கி கொள்ள வேண்டும். உற்பத்தி வரம்பு வளமையில் பாருங்கள், ஒவ்வொரு வருஷம் ஃபைனல் பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த உற்பத்தி வரம்புக்குள்ளே வார விடயம் எது, வராத விடயம் எது என்று சொல்லி ஒரு வினா கேட்கப்படும். இந்த முறையும் 2020ஆம் ஆண்டு புதிய பாடத்திட்ட பேப்பரில் கூட கேட்டார்கள், எது உற்பத்தி வரம்புக்குள் உள்ளடக்கப்படுவதில்லை. இப்போ வடிவ தெளிவுபடுத்தி இருக்கிறது. 2வது விடயம் நாங்கள் பார்த்தாங்கள் உற்பத்தி வழிகளால் நாங்கள் தேசிய கணக்கீட்டை செய்கின்ற போது எழுகின்ற பிரச்சனை இரட்டை எண்ணல் பிரச்சனை. அப்போ அந்த இரட்டை எண்ணல் பிரச்சனையை பற்றி நாங்கள் இதில் தெளிவாக பார்த்தோம். இரட்டை எண்ணல் பிரச்சனை பார்த்தோம். பிறகு இரட்டை எண்ணல் பிரச்சனைக்குரிய தீர்வு முறை பார்த்தோம். அப்போ 2 தீர்வு முறை படித்து வச்சிருக்கிறோம். அப்போ இறுதி உற்பத்தி முறை, கூட்டிய பெறுமதி முறை. அதில் கூட்டிய பெறுமதி முறையைத்தான் உலகளாவிய ரீதியில் நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறோம். அது இலகுவானதாகவும் சரியானதாகவும் இருக்கின்றது. அப்போ கூட்டிய பெறுமதி என்றால் என்ன, அதை உற்பத்தி அடிப்படையிலும் வருமான அடிப்படையிலும் கணிச்சிருக்கிறோம். சரி, இப்போ இந்த 3வது நாங்கள் பார்த்துருக்கிறோம் நிறுவன அலகுகள். நிறுவன அலகுகள் பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடுவது நிறுவன அலகுகள். அப்போ நிறுவன அலகுகள் 5 நிறுவன அலகுகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தந்தேன். நிறுவனத்துறை அல்ல, நிறுவன அலகுகள். ஞாபகப்படுத்தி கொண்டு வாங்க படித்த விஷயங்கள் இல்லை. அடுத்தது நாங்கள் நாங்கள் இந்த தேசிய கணக்கீட்டில் நாங்கள் பயன்படுத்துகின்ற விலைகள். இந்த தேசிய கணக்கீட்டில் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளுகிற விலைகள். அப்போ அதில் முதல் 3 விலை ஒன்றோடு ஒன்று தொடர்படுத்தி நாங்கள் அடிப்படை விலை, உற்பத்தியாளர் விலை, கொள்வனவாளர் விலை. பிறகு நாங்கள் நடைமுறை விலை, நிலையான விலை. இது நடைமுறை விலை நிலையான விலையும் ஒரு தொகுதிக்குள்ளே வச்சு பார்த்தோம். மற்ற 3 சரி. அப்போ அதை நாங்கள் தேசிய கணக்கீட்டில் பயன்படுத்தப்படுகின்ற விலைகள் என்ன. பிறகு நாங்கள் நாங்கள் இந்த உற்பத்தி வழிகளிலான தேசிய கணக்கீட்டில் என்னென்ன பதங்கள். அப்போ அதில் முதலாவது விடயம் உங்களுக்கு சொல்லித்தந்த நான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இந்த உள்நாட்டு உற்பத்தியை கிடைக்கிறதுக்கு தயவு செய்து அந்த ஃபோர்முலாக்களை வடிவாக பார்த்து கொள்ளுங்க. சரி. பிறகு நாங்கள் நாங்கள் மொத்த தேசிய வருமானம். பிறகு நாங்கள் மொத்த தேசிய வருமானம் பார்த்தோம். அப்போ இவை ஒவ்வொன்றுக்குள்ளேயும் சிஎஃப்சி, அதாவது சிஎஃப்சி என்று நாங்கள் சொல்வது நிலையான மூல நுகர்வு இருக்கும். அப்போ அதை கழிக்க வாரதுக்கு பேர் தேறிய உள்நாட்டு உற்பத்தி. அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி பார்க்க நீங்கள் என்டிபியையும் சேர்த்து பார்க்கணும். சரியில்லை. அப்போ தேறிய உள்நாட்டு உற்பத்தி, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இப்போ அதே மாதிரி மொத்த தேசிய வருமானத்தை நீங்கள் பார்க்க தேறிய தேசிய வருமானத்தையும் சேர்த்து பார்க்கணும், நெட் நேஷனல் இன்கம். எல்லாம் சிஎஃப்சி தான் 2ஐயும் வேறுபடுத்துது. சரியில்லை. அடுத்தது வாரங்கள் 7வது விஷயம் நாங்கள் நாங்கள் நடைமுறை விலைகளிலான உள்நாட்டு உற்பத்தி, நிலையான விலைகளிலான உள்நாட்டு உற்பத்தி. அப்போ நடைமுறை விலை தான் பேரளவு உள்நாட்டு உற்பத்தி. அதைத்தான் நான் என்ஜிடிபி, அதோட சேர்த்து நீங்கள் நீங்கள் ஆர்ஜிடிபி, மெய் உள்நாட்டு உற்பத்தி. அப்போ பேரளவு உள்நாட்டு உற்பத்தி, மெய் உள்நாட்டு உற்பத்தி. அப்போ 2 உள்நாட்டு உற்பத்தியை பற்றி இதில் பார்த்தோம்.
தெரியல. பிறகு பாருங்கள், அடுத்த 8வது விடயமாக நீங்கள் அடுத்தது பார்த்த நீங்கள் தெரியல உண்மை தேசிய வருமானம். அடுத்தது நீங்கள் பார்த்தது உண்மை தேசிய வருமானம், அதை என்னென்ன கலைக்கிறது. அடுத்தது 9வது விடயம் நாங்கள் பார்த்த நாங்கள் பொருளாதார வளர்ச்சி வீதம். பொருளாதார வளர்ச்சி வீதம் தெரியல. 10வது விடயமாக உங்களுக்கு கடைசியாக சொன்னது தலைக்குரிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, தலைக்குரிய மொத்த தேசிய வருமானம். தலைக்குரிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, தலைக்குரிய மொத்த தேசிய வருமானம். அப்போ அது நடப்பு விலையிலையும் நாங்கள் கணிக்கலாம், நிலையான விலையிலையும் கணிக்கலாம். அப்போ இவ்வளவு தான் உற்பத்தி வழிகளிலான தேசிய கணக்கீடில் படித்தது. அந்த தேசிய கணக்கீடு உண்மையில் ஒரு இலகுவான ஒரு பாடம். அதை நான் சொல்கிறது மாணவர்கள் உண்மையில் நன்கு விளங்கி கற்கவும். அதில் ஒவ்வொரு விடையும் நான் உங்களுக்கு நீங்கள் இதில் தஜில பின் இதுகள் பார்க்குற மாணவர்கள் நீங்கள் ஸ்டார்டில் இருந்து தஜில அது ஒலிபரப்பாகின்ற நேரத்தில் நீங்கள் பார்வையிடாத மாணவர்கள் தெரியும். கல்வி சேனலின் அனைத்து விடயங்களும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கின்றது. அப்போ நீங்கள் அந்த யூடியூப் ஊடாக கூட சரியில்லை உலா விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஓர்டராக பார்த்து கொண்டு வந்தால் தான் விளங்கும் உங்களுக்கு. இடையில் திடீரென்று நீங்கள் இந்த காணொலியை திடீரென்று பார்க்க சில குழப்பமாக இருக்கும். அதுக்கு தான் நான் மீட்டல் மாதிரி சொல்லி இருக்கிறேன். நீங்கள் ஸ்டார்ட்டில் இருந்தே சொல்லி கொண்டு வரணும். சரி பாருங்க, விழா விஷயம் படிச்சுனாங்க. இப்போ உற்பத்தி வழி விளங்கினால் தெரியல எங்களுக்கு நாங்கள் வருமான வழி செலவு வழி வேலை சிம்பிளாக போயிடும். தெரியல. அப்போ நாங்கள் இன்றைய காணொலி ஊடாக இன்றைக்கு நான் எடுத்த இந்த காணொலி ஊடாக இந்த உற்பத்தி வழி உடைய பின் விஷயங்கள் அவ்வளவும் நான் பூரணப்படுத்தி இருக்கின்றேன். சரியில்லை. அப்போ இதோட நாங்கள் உற்பத்தி வழியிலான தேசிய கணக்கீடு பூரணமாகின்றது. அப்போ நாங்கள் அடுத்த உங்களுடைய காணொளி மூலம் வருமான வழியிலான தேசிய கணக்கீட்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். வருமான வழிகளிலான தேசிய கணக்கீட்டுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். சரியா மாணவர்கள்? ரைட். அப்போ நாங்கள் உற்பத்தி வழியிலான தேசிய கணக்கீடு இதோட முடிவடைந்து விட்டது. நாங்கள் அடுத்த காணொலியில் வருமான வழி தேசிய கணக்கீடை பற்றி பார்ப்போம். அப்போ இவ்வளவு நேரமும் நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் மிகவும் ஆறுதலாக செவிமடுத்த மாணவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.